ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் ப்ரெப் தமிழ் சேனல். நம்ம போன வீடியோவில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த வேர்டுலேயே இருக்குது. ஃப்ளூயிடோட சர்ஃபேஸ் வந்து டென்ஷனில் இருக்கும். அதாவது டென்ஷன் என்னென்னா டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ளூயிடோட சர்ஃபேஸில் வந்து ஆக்ட் ஆகும். எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணால் முதல் வந்து டயக்ராம் வச்சு பார்ப்போம். இது வந்து ஒரு வாட்டர் சர்ஃபேஸ்னு வச்சுக்கிறோம். இது வந்து வாட்டர் சர்ஃபேஸ். இப்போ வாட்டருக்குள்ளே இருக்க, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம், வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் மாலிகுலுக்கு பக்கத்தில் இங்கேயும் வாட்டர் மாலிகுல் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கும் வாட்டர் மாலிகுல். இந்த எல்லா வாட்டர் மாலிகுலும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு இந்த மாலிகுலை வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த சென்டரில் இருக்க வாட்டர் மாலிகுலை வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் கொஹிஷன்னு சொல்லுவோம். கொஹிஷன்னா என்ன? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஒரே கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இடையில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பேர் நம்ம கொஹிஷன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். இங்கே மேலேருந்தும் ஒரு மாலிகுல் வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணுது, இதுக்கு கீழேருந்தும் ஒரு மாலிகுல் வந்து இதை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் அட்ராக்ட் பண்ணும். அதனால் ரெண்டு ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ரைட் சைட்லேருந்தும் ஒரு மாலிகுல் அட்ராக்ட் பண்ணுது, லெஃப்ட் சைட்லேருந்தும் ஒரு மாலிகுல் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ எல்லா ஃபோர்ஸும் வந்து கேன்சல் ஆகிறதுனால இந்த மாலிகுல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். எந்த விதமான அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸும் இதில் ஆக்ட் ஆகலை. எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வாட்டர் மாலிகுல் ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ சர்ஃபேஸில் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும், இந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான். ஆனால் சர்ஃபேஸில் மட்டும் எடுத்துக்கிறோம். சர்ஃபேஸில் மேலே வந்து எந்த வாட்டர் மாலிகுலும் இருக்க போகிறதில்ல, கீழே தான் இருக்கும். கீழே இருக்கப்ப இங்கே கீழே இருக்க மாலிகுல் இதை அட்ராக்ட் பண்ணும், சைடில் இருக்க மாலிகுல் அட்ராக்ட் பண்ணும், இந்த சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அட்ராக்ட் பண்ணும். அதே போல் சர்ஃபேஸில் இருக்க மாலிகுலும் வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ சர்ஃபேஸில் இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இது வந்து அட்ராக்ட் பண்ணும். லெஃப்ட் சைடு ஒரு மாலிகுல் இருக்குது, இது வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த மாலிகுலுக்கு சர்ஃபேஸில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து இழுக்குது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சர்ஃபேஸில் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் வந்து இருக்குது. அப்போ இதனால் என்ன ஆகும்னா வந்து ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் வந்து ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன், ஸ்ட்ரெச்சுடு எலாஸ்டிக் எப்படி விரியும் அந்த மாதிரி விரிஞ்சிருக்க மாதிரி அந்த ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் வந்து மாறும். அதே நேரத்தில் இப்போ கீழே பார்த்துருக்கோம், கீழே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே வந்து கீழே மட்டும் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, கீழே மட்டும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. இந்த டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணும்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமம் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மினிமம் ஆக்கும். அதுதான் எழுதியிருக்கோம். ஃப்ரீ சர்ஃபேஸ் அட் ரெஸ்ட் டென்ஸ் டு ஹாவ் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. எவ்வளோக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியாவை சின்னதாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் காரணமாக சின்னதாக ஆக்கும். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனில் ஃபஸ்ட்டு என்னது? ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் பிஹேவ்ஸ் எஸ் எ ஸ்ட்ரெச்சுடு எலாஸ்டிக் மெம்பரேன். ஒரு ஸ்ட்ரெச்சுடு எலாஸ்டிக் மெம்பரேனை போல் ஆக்ட் ஆகும். அதே போல் ஃப்ரீ சர்ஃபேஸ் அட் ரெஸ்ட் டென்ஸ் டு ஹாவ் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. எவ்வளோக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து சின்னதாக்க முடியுமோ, மினிமமாக இருக்க முடியுமோ அந்த அளவு வந்து மினிமமாக ஆகும். ஓகே, இப்போ வந்து ஃபார்முலாவுக்கு போவோம். ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்து. இப்போ நம்ம பார்த்தோம் மேலே வந்து அந்த சர்ஃபேஸில் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அப்படின்னு சொன்னோம். இந்த டென்சைல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்து, ஒரு யூனிட் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம், இதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், லென்த்தோட யூனிட் மீட்டர், நியூட்டன் பெர் மீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து முக்கியமான ஃபார்முலாஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து சேஞ்ச் இன் ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனால் எவ்வளோ ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது? இங்கே பார்த்தோம் நம்ம, இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கீழே நோக்கி அதை வந்து புல் பண்ணும். அந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸை கீழே வந்து இழுக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல்ஸ் கீழே வர்றனால ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகறனால எவ்வளோ அதிகமாகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும்.
ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி அதிகமாகும். முன்னாடி இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸில் இருக்குது, சர்ஃபேஸில் மாலிகுல் இருக்குது. இப்போ கீழே இருக்க மாலிகுல் இதை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அட்ராக்ட் பண்ணுறனால இந்த சர்ஃபேஸில் இருக்க மாலிகுல் கீழே வருது, கீழே லைட்டாக வருது, மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வருது. இப்படி வர்றனால ப்ரெஷர் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம மெட்டீரியலுக்கு வந்து அதிகமாகுது. இப்போ வந்து எந்தெந்த சப்ஸ்டன்ஸுக்கு எப்படி எப்படி அதிகமாகுதுன்னு பார்ப்போம். இதனால தான் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. ப்ரெஷர் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ராப்லெட்டில் எவ்வளோ அதிகமாகும்னா ΔP = 4σ டிவைடட் பை டி. 4σ டிவைடட் பை டி, டிங்கிறது டயாமீட்டர். ஓகேவா? 4σ டிவைடட் பை டி. ஏன்னா வந்து வாட்டர் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பு, அதனால் வந்து டயாமீட்டர் வந்து போட்டிருக்கோம். பபிள் அல்லது சோப் பபிள் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். பபிளுக்கு எப்படின்னா 8σ டிவைடட் பை டி, சேஞ்ச் இன் ப்ரெஷர் 8σ டிவைடட் பை டி. இதே இது வந்து ஒரு லிக்விட் ஜெட்டாக இருந்துச்சுன்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் = 2σ டிவைடட் பை டி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான, இதிலேருந்து நிறைய கொஷின் வந்து வரும். ΔP = வாட்டருக்கு 4σ டிவைடட் பை டி, பபிளுக்கு 8σ டிவைடட் பை டி, லிக்விட் ஜெட்டுக்கு 2σ டிவைடட் பை டி. இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனில் முக்கியமான கொஷினுக்கான ஃபார்முலாஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி கேப்பிலாரிட்டி. நம்ம கேப்பிலரி டியூப்னால் நமக்கு தெரியும். கேப்பிலரி டியூப்னால் அது வந்து ஒரு நேரோ டியூப். அந்த டியூப்பை வந்து டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் இஸ் லெஸ் தென் 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கும் அந்த டியூப். அந்த டியூப்பை வந்து ஏதாச்சும் ஒரு லிக்விடில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த லிக்விட் வந்து ஒன்று ரைஸ் ஆகும். இப்போ சாதாரணமாக இந்த லெவல் இருக்குது, வாட்ரு வந்து இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த லெவலில் வாட்டர் இருக்குது. இப்போ இந்த கேப்பிலரி டியூப்பை இதில் வந்து ஃபிட் பண்ணுறோம். இப்போ இந்த வாட்டரோட லெவல் வந்து வெளியில் இருக்க வாட்டரோட லெவலை விட அதிகமாகும், மேலே ஏறும். ஓகேவா? சில ஃப்ளூயிட்ஸில் வந்து கீழே இறங்கும். சில ஃப்ளூயிட்ஸில் வெளியில் இருக்க சர்ஃபேஸ் லெவலை விட அந்த கேப்பிலரி டியூப்பில் இருக்க லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம வந்து கேப்பிலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கேப்பிலாரிட்டி. ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லெவல் ஆஃப் லிக்விட் ஆன் எ தின் காலம் டியூ டு அட்ஹெஷன் அண்ட் கொஹிஷன். அதாவது ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விட் ஆன் எ தின் காலம் இது வரைக்கும் பார்ப்போம். மேலே ஏறுது, இந்த ஃப்ளூயிட் லிக்விட் மேலே ஏறுது, இதில் வந்து கீழே இறங்குது. இதுக்கு பேர் தான் கேப்பிலாரிட்டி. ரைஸ் வந்து எதனால் ஆகுது அப்படின்னா அட்ஹெஷன்னால் ஆகுது. ரைஸ் வந்து எதனால் ஆகுதுன்னா அட்ஹெஷன்னால். இங்கே இருக்குது அட்ஹெஷன்னா என்னென்னா, நம்ம வந்து ஃபெவிகால் தெரியும். ஃபெவிகால் வந்து ஒரு நல்ல அட்ஹெசிவ். அதாவது பிளாஸ்டிக்கை ஒட்ட வைக்கலாம், எதை வேணால் ஒட்ட வைக்கலாம். அப்போ டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு இடையில அது போய் ஒட்டிக்கிறது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் அட்ஹெஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் கொஹிஷன். ஒரே மெட்டீரியலுக்கு இடையில, ஒரே மாலிகுல்ஸ்க்கு இடையில வந்து இருக்கக்கூடியது வந்து கொஹிஷன். டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடியது வந்து அட்ஹெஷன். இப்போ இதில் வாட்டர் இருக்குது, இது வந்து கிளாஸ் டியூப். வாட்ரு ஒரு மெட்டீரியல், வாட்ரு ஒரு சப்ஸ்டன்ஸ், இந்த கிளாஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ். வேறு மாலிகுல்ஸ், வாட்ரு மாலிகுலும் வேறு, கிளாஸ் மாலிகுல் வேறு. இது ரெண்டுக்கும் உள்ளக்கூடிய அட்ராக்ஷன் வந்து வருது. எதனால்? அட்ஹெஷன்னால். அதனால வந்து மேலே வந்து மூவ் ஆகுது. இப்போ இதை எடுத்துக்கிறோம், இது வந்து மெர்க்குரின்னு வச்சுக்கிறோம், இது வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்கிறோம். கிளாஸ். மெர்க்குரி மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்க அட்ராக்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெர்க்குரிக்கும் கிளாஸுக்கும் இடையில இருக்க அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது கொஹிஷன் வந்து அதிகமாக இருக்கும், அட்ஹெஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஃபால் ஆஃப் லெவல் வந்து இருக்குது. ஃபால் ஆஃப் லெவல் ஆஃப் லிக்விட் வந்து ஆகுது. அட்ஹெஷன்னாக தான் சொன்னோம், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ். கொஹிஷன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் மாலிகுல்ஸ். ஓகே, இப்போ வந்து கேப்பிலாரிட்டியோட ஃபார்முலா பார்ப்போம். கேப்பிலாரிட்டியோட ஃபார்முலா 4σ cos θ டிவைடட் பை ρgt. சிக்மா வந்து தெரியும், சர்ஃபேஸ் டென்ஷன். தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன்னா என்னென்னா, இப்போ இந்த டயக்ராமில் பார்ப்போம். இந்த டயக்ராமில் இந்த மேலே இருக்க லெவல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, ஒரு மினிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கர்வ்டு ஷேப்பில் வந்து இருக்கும்.
கர்வ்டு ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த கர்வ்டு ஷேப் வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அதுக்கப்புறம் கீழே ரோ நமக்கு தெரியும், டென்சிட்டி, ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, டி வந்து டயாமீட்டர் ஆஃப் கேபிலரி டியூப். டயாமீட்டர் ஆஃப் கேபிலரி டியூப் டயாமீட்டர் ஆஃப் கேபிலரி டியூப் வந்து பார்த்தோம். கேபிலரி ஆக்ஷன் நடக்கணும்னா டயாமீட்டர் ஆஃப் கேபிலரி டியூப் எவ்வளோ இருக்கணும்? 3 சென்டிமீட்டரை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்து கிளாஸுக்கும் வாட்டருக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நியர்லி 0 டிகிரி. நியர்லி 0 டிகிரினால் 0 டிகிரி அப்படின்னு போட்டுடுறோம். ஏதாச்சும் 0.1 டிகிரி 0.2 டிகிரியாக இருக்கும். ஆனால் வந்து எந்த டிகிரி நம்ம கொடுக்கல, கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஃபார் கிளாஸ் மெர்க்குரி இன்டர்ஃபேஸ், கிளாஸ் மெர்க்குரி இன்டர்ஃபேஸுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 128 டிகிரி. 128 டிகிரி வந்து இருக்கும். இப்போ வந்து கிளாஸுக்கு மெர்க்குரி இந்த இது இருக்குது. இது வந்து மெர்க்குரி லிக்விட் இருக்குது, கிளாஸ் இருக்குது. இப்போ இதனோட மினிஸ்கஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 128 டிகிரி. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக திரும்ப சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு டென்சிட்டி ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஒரு கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸு அதோட டென்சிட்டி டு டென்சிட்டி ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேரும் ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிற ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. வாட் இட் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இம்மர்ஸ்ட் இன் எ கிவன் ஃப்ளூயிட். அதாவது ஒரு கொடுத்துருக்க ஃப்ளூயிடில், அதாவது வாட்டர்னு எடுத்துக்கிறோம். வாட்ரு கொடுத்துருக்காங்க, வுட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வுட்டோ ஏதோ வேறு ஏதோ மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியல் வாட்டரில் எவ்வளோ தூரம், எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இம்மர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஐஸ் இன் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஐஸ் இன் வாட்டர், வாட்டரோட டென்சிட்டி வந்து 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஐஸோட டென்சிட்டி 920 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஐஸ் வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் ஐஸ் 920, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 போட்டோம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.92 அப்படின்னு வருது. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த டயக்ராமில் பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, இதில் ஐஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஐஸ் வந்து 0.92. இதை எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா 92% ஆஃப் ஐஸ் வந்து வாட்டரோட சர்ஃபேஸுக்கு கீழே இருக்கும். அதாவது இம்மர்ஸ் ஆகிருக்கும், சப்மர்ஜ் ஆகிருக்கும் 92%. மீதி 8% தான் வந்து சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கும். நமக்கு தெரிகிறது 8% தான். வாட்டருக்கு கீழே ஐஸ் வந்து 92% வந்து இருக்குது. ஓகே, இதை தான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1, 0.92னா 92%, 0.8னா 80%, 0.3னா 30% இன்மர்ஸ் ஆகும். ஸோ வாட் இஃப் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1 இருக்குன்னா 100% வந்து சப்மர்ஜ் ஆகிரும் அந்த சப்ஸ்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிரேட்டர் தென் 1னாலும் அதே தான், 100% சப்மர்ஜ் ஆயிரும். ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 1னா சப்ஸ்டன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்ட் இன் தி கிவன் ஃப்ளூயிட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். மெர்க்குரி இன் வாட்டர். மெர்க்குரி இன் வாட்டர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி முக்கியமானது 13,000, அதாவது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ? டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ? 13,600 divided by 1000. This implies 13.6 is the specific gravity of mercury. 13.6 தான் specific gravity of mercury. இப்போ specific gravity greater than 1 இருக்குது. அப்போ mercury will be completely immersed in water. mercury வந்து கம்ப்ளீட்டாக வாட்டரில் இம்மர்ஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இந்த லெசனை வந்து முடிக்கிறோம். இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மேக் ப்ரெப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.